வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலஜெகநாத் கந்தசாமி. பியூஓக்கான நம்ம சிலபஸ்ல நம்ம யூனிட் வைஸை நம்ம கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கீங்களா. இன்னைக்கு வந்து தமிழ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் இந்த இது நம்ம கொண்டு இருக்கோம். அதாவது பாட்டும் தொகையும் தொகுப்பு முறையில் சங்க இலக்கிய சிறப்புகள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பியூஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய போஸ்டிங் இல்லை சார், வேகன்சி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதிக வேகன்சி இருந்தாலும் போஸ்டிங் கிடைக்கும், கம்மியான வேகன்சிக்கு யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த நேரத்தில் யார் புத்திசாலித்தனமாக செயல்படுறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு போஸ்டிங் முடியும். ஏன்னா போன முறை பிஓவில் இந்த மாதிரி தான் சந்தேகத்தோட எங்கிட்ட கேள்வி கேட்டவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு போஸ்டிங்ல இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து எப்பவுமே ரெண்டு அதாவது அதிக போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் மார்க் கம்மியாக இருந்தால் கூட போஸ்டிங் கிடைக்கும். பட் கம்மி போஸ்டிங் இருக்கிறதுல யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. அதனால தாராளமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் துணிஞ்சு படிங்க, கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட் அந்த போஸ்டிங் வந்தே சேரும். சரி, இப்போ இதுல என்ன, நமக்கு டைம் கம்மியாக இருக்கு, ஏன்னா இப்போ 4 மாசம் தான் இருக்கு, அதனால ரொம்ப சீக்கிரமா நீங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட், இன்னைக்கு வந்து இந்த பாட்டும் தொகை இப்போ இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ யூனிட் வைஸா, அதாவது இப்போ நம்ம பியூ சிலபஸ் லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ தமிழ் இருக்கட்டும், மற்ற அந்த ஆர்ட்ஸ் மேத்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இந்த யூனிட் வைஸா உங்களுக்கு நான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்டா, எனக்கு வந்து இது புரியல சார், இந்த ஏரியா புரியல அப்படின்னு சொல்லுங்க, அதையும் நம்ம நடத்தல கிளாஸ் வீடியோஸா போடலாம். சரி, இப்போ இங்க என்ன, பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை அப்படிங்கிற சங்க இலக்கிய சிறப்புகள்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா முதல்ல வந்துட்டு நாலடியாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னா, இப்போ இதுல முதல்ல நாலடியார்ல என்ன சொல்ல போகுதுன்னா, சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது நாலடியார். அது உங்களுக்கு தெரியும், சமண முனிவர்கள் பலரால். சரி, இந்த நூல் பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள்ல வர்றது, அது ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 400 வெண்பாக்களால் ஆனது, 400 வெண்பாக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வேறு பெயர்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, அது எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்றது இதனுடைய வேறு பெயர்கள். சரி, இப்ப இது என்ன, முப்பால் திருக்குறள் தானே நம்ம முப்பால் நம்ம சொல்லுவோம். நாலடியாரிலும் திருக்குறள் மாதிரி அறம்பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப திருக்குறளுக்கு இணையா வச்சு பார்க்கறதுனால 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது 2 அடிகள் கொண்ட திருக்குறள். சோ இந்த ரெண்டும் ஆளும் பெரும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்றாங்க. அது இதுக்காக அவங்க சொல்றாங்க, நாலடியாருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. சரிங்களா? இங்க நமக்கு பாடப்பகுதியில் வந்து கொடுத்திருக்குது என்ன அப்படின்னா, கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியுடைய சிறப்புகள் வந்து இதுல கேட்டு கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த லைன்ல தான் கேள்விகள் நமக்கு வரும். அதாவது கல்வியை பத்தி, இந்த கல்வியை பொருள் மாதிரி வச்சிருந்தோம்னா அது மற்றவங்களால திருடி போயிடுவாங்க, திருட முடியாது இல்லைங்களா? சோ ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அது குறையாது. கல்வி வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், அது குறையுமா? இப்ப நம்ம கையில அமௌண்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு ஒருத்தர் கேட்கறாங்கன்னா 2 லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அது குறையும், மீதி 8 லட்சம் தான் இருக்குங்க. சோ இந்த மாதிரி கல்வி வந்துட்டு நீங்க இதுல ஒரு இவ்வளவு கண்டென்ட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது நம்ம கிட்ட அப்படியே இருக்கும். சோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு இருக்கிற இதை அரசரால கூட திருட முடியாது. ஏன் சார் இந்த வரிகள் மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றான்? இதுதான் இங்க பாட்டில் கொடுத்திருக்கிற வரிகள். சோ இது அரசரால் கூட திருட முடியாது. அதனால ஒருத்தர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்விதான், மற்றது எல்லாமே செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து வைப்புழி கோட்டா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வெவ்வார், எச்சம் என ஒருவர் மக்களுக்கு செய்வன வெச்சையற்று அல்ல பிற. வைப்புழி பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம். வைப்புழி கோட்படா அப்படின்னா ஒருத்தரால் கூட திருட முடியாது அப்படின்னு சொல்றது. வாழ்த்தீர் வாய்க்கிற மாதிரி ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தாலும், இந்த கல்வியை கொடுத்தாலும் கேடு இல்லை. மிக்க சிறப்பின் அரசர், சிறப்பான அரசராக கூட இருந்தா கூட செரின் மவ்வார், அவங்களால கவர முடியாது, அதை வந்து திருடி போக முடியாது. எச்சம் செல்வம், எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மட்டும், அதாவது விச்சை அப்படின்னா கல்வி அல்ல பிற அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுறாங்க. சரி, இது வெரி இம்பார்ட்டன்ட் லைன், இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பழமொழி 4 விருந்தோம்பல் அப்படிங்கிறது. நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை எப்படி நம்ம கவனிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்லியிருக்கு. நம்ம அந்த காலகட்டத்தில் தமிழ் பண்பாட்டில் பாத்தீங்கன்னா 7 அடி முன் சென்று இதெல்லாம் நிறைய பார்த்திருப்போம். சரிங்க, 7 அடி பின் சென்று நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 7 அடி முன்னாடி போய் அவங்களை அனுப்பி வைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. சோ இந்த பாடல வந்துட்டு விருந்தோம்பல் பத்தி தான் அந்த பழமொழி 4 சொல்லப்படுறது. இந்த ஏரியால தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள்ல விருந்தோம்பல் அப்படிங்கிறது முதன்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. தனக்கு இல்லைன்னாலும் இருக்கிறத விருந்தினருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த நிகழ்வு தமிழ் இலக்கியங்கள்ல பேசு. அதுல இன்னொரு சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பாரி மகளிர்கள் நம்ம சொல்றோம், பாரி மடமகள் சொல்றோம் இல்லைங்களா, அதாவது கடையில் வள்ளல்கள் ஒருவர் பாரி. அந்த பாரியோடைய பொண்ணுங்க பாணர்களுக்கு புதுமையான உணவு கொடுத்த செய்தியை வந்து இந்த பாட்டுல சொல்லும். அது என்ன புதுமையான பாட்டுடைய பொருள் முதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மழை இல்லாம வறட்சியா இருந்த காலகட்டத்தில் கூட பாரி மகளிர்கள், அதாவது அங்கவை சங்கவைன்னு சொல்றோம்ல, இவங்க கிட்ட பாணர்கள் போயிட்டு பொருள் வேணும் அப்படின்னு இருந்து, அதாவது பிச்சை எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாரியோட மகளிர்கள் உலை நீர்ல, உலை சாப்பாடுக்காக உலை வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த உலை நீர்ல பொன்னிட்டு தங்கத்தை இட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்களாம்.
அதனால பொருள் இல்லாத வீடு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் இருக்கிற பழமொழி என்னன்னா, ஒன்றுரா மூன்றிலோ இல். இந்த பழமொழியுடைய சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, அந்த பாட்டுக்கு கடைசியா வந்து ஒரு பழமொழி கொடுத்திருப்பாங்க. ஒன்றுரா மூன்றிலே இல். இல்லைன்னா வீடு, அதாவது ஒன்றும் இல்லா வீடு எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. இதை வந்து பாடல்ல வந்து என்ன சொல்லணும்னா, மாரியொன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவ நல்கினாள் ஒன்றுரா முன்றில் இல். மாறி ஒன்று, அதாவது என்ன சொல்றது, வரம் திறந்த காலத்தும். மாறின மலை, சரிங்களா, வரந்திருந்தா வறண்டு இருந்த, அவ்வளவு வேற கிடையாது. மாறி ஒன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள், மடமகள்னா இளமகள் அர்த்தம். மட இளம் அப்படின்றது ஒரு இது சொல்றோம், அதாவது கொடி, இளம் கொடி அப்படிங்கிறது மலம், அதாவது மட கொடி அப்படின்ற மாதிரி நம்ம இதுல படிச்சிருப்போம். இங்க நம்ம இலக்கண குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். சோ மடமகள் அப்படின்னா இளமகள்கள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா உணவாக, பொன் திறந்து கொண்டு புகாவாக உணவாக நல்கினாள், நல்கினால்ல கொடுத்தார். சரிங்களா. ஒன்றுரா முன்றில். முன்றில்னா வீட்டின் முன் இடம், தென்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முன்றில் அப்படிங்கிறது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தென்னை இல் அப்படின்னு சொல்றது. சரி, பழமொழி, அதாவது என்ன இங்க இருக்கக்கூடிய இந்த பழமொழி இருக்கு பாருங்க, இந்த பழமொழி நானூறுடைய பாட்டுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையினார் அப்படின்னு சொல்றாங்க. பழமொழி 400 நூலுடைய கடவுள் வாழ்த்து பாடல் மூலமா இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இந்த பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. இதை பத்தி தெரிஞ்சதுதான். இதுல வந்து 400 பாடல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுவோம். ஒவ்வொரு பாட்டோட கடைசியிலும் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். இதுதான் பழமொழி 400 சிறப்பு. ரைட், அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக பார்க்கறது சிறுபஞ்ச மூலத்தினுடைய இந்த கண்டென்ட் பார்க்கணும். இதை வந்து சிறுபஞ்ச மூலம் எழுதுந்து காரியாசான் எழுதுனது மனித வாழ்க்கையை செழுமையாக்குறது அறப்பண்புகள் தான் அப்படின்னு தெரியும். காலங்காலமா தமிழ்ல அறக்கருத்துக்களை சொல்ற அந்த இலக்கியங்கள் வந்துட்டே தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற ஒரு நூல். சரி, வயசுக்கும் அறிவுக்கும் சிறு நேரங்கள தொடர்பு இருக்கிறது இல்லை. சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை. இங்க என்ன சொல்றதுன்னா, சின்ன வயசுல அதிக அறிவுள்ளவர்கள் இருக்காங்க அப்படின்ற கண்டென்ட் இதுல நம்ம மெயினா சொல்றாங்க. இந்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு அப்படின்ற ஒரு கண்டென்ட் இங்க எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நன்மை தீமைகள் நல்லா உணர்ந்தவங்களும் வயசுல கம்மியானவங்களா இருந்தாலும் அவங்க மூத்தவங்களை கூட வச்சு பார்க்கும்போது என்ன மூத்தவங்களோட வச்சு என்ன தகுந்தவர்கள், அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தி அமைச்சு விதை விதைக்காமலே தானே முளைச்சு வர்ற விதைகளும் இருக்கு. அந்த மாதிரி மேதையரும் மத்தவங்க உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்துக்குவாங்க மேதையாக இருக்கக்கூடியவர்கள். இதைத்தான் பாடல்ல சொல்லுது. பூவாது காய்க்கும் மரவுல, சரிங்களா, இதுல பூவாது காய்க்கும் மரவுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை 400 வித்துவ 400 வித்துவ மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், மூத்தவர் நூல் வல்லார் தாவா கொடாதிருத்தல் கொடுக்காமல் இருக்கிறது சொல்றது, விதையாமை நாறுவ முளைப்ப, அது முளைப்பதற்கு, வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. சரிங்களா. சோ அவங்களுக்கு எவ்வளவுதான் வந்துட்டு நம்ம படிக்கலனாலும் அவங்களுக்கு உண்டான மேதைத்தனம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்ல வராங்க. ரைட், அடுத்து வரக்கூடியது வந்து சிறுபஞ்ச மூலம் என்னுடைய ஆசிரியர் காரியாசன். இதை பத்தி நம்ம பார்க்கலாம். தமிழ் சங்க இலக்கியங்கள்ல தொடர்ந்து நீதி நூல்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதை 11 கீழ்கணக்கு நூல் அப்படின்னும் அதை தொகுத்து வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இல்லைங்களா, சோ திரிகடுகம், இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ இங்க இருக்கிற அந்த வேர்கள், இதெல்லாம் இந்த 5 வேர்கள் வந்து என்ன சொல்றது, நோய் இருக்கக்கூடிய மனித உடல்ல வந்துட்டு நோய் இருந்ததுன்னா இந்த 5 வேர்கள் போக்குது. அந்த மாதிரி சிறுபஞ்ச மூல பாடல்கள் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுது. என்னுடைய ஆசிரியர் வந்து காரியாசன். இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா காரி. இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு இதுதான் காரி. ஆசான்னா இந்த மரியாதை நிமித்தமாக சொல்றது. சரிங்களா. காரியாசன் இவருடைய பேரு சொல்லுவோம். மதுரை மாக்காயினுடைய மாணவர் இவரு. ஆசான் அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில் அமைஞ்ச அவருடைய பேரு. மாக்காரியாசான் அப்படின்னு அந்த பாயிர செய்யுள் இவர் வந்து சிறப்பா சொல்லியிருக்கோம். சாதனைக்கு வயதில்லை. என்ன சாதனைக்கு வயதில்லை அப்படின்னா, 10 வயசுக்குள்ளேயே சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கும் பாடுறதுக்கும் ஆற்றல் பெற்றவர் நம்ம வள்ளலார் ராமலிங்க அடிகள் நம்ம சொல்றோம்ல அவரு. 11வது வயதிலேயே அரசவையில கவிதை எழுதி பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் நம்ம பாரதியார். சரிங்களா. 15வது வயதிலேயே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தந்தையோட போர்ப்படையில இல்லைங்களா, அவருடைய போர்ப்படையில தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே கலீலியோ, பைசா நகரத்துக்கு சாய்ந்த கோபுரம் இருக்கு பாருங்க, அந்த விளக்கு வந்து எப்படி ஊசலாடுது அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி செஞ்சவர் கலீலியோ. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா எவ்வளவு அறிவாளித்தனம், தனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாளித்தனம் வெளிப்பட்டிருக்கும். சரிங்களா. சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஒவ்வொரு பாட்டிலையும் 5 கருத்துகள் இருக்கு. அதே மாதிரி அந்த என்ன சொல்றது, பாட்டுல 3 அல்லது 6 கருத்துக்கள்
வரக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்கு. சரி, இப்ப அடுத்து பார்க்கக்கூடியது நீதி நூல்களின் சிறப்புகள் அப்படிங்கிறதா இந்த டைட்டில். கண்டிப்பாக இதுல இருந்து நமக்கு சில கொஸ்டின்ஸ் வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் கல்வி வந்து எப்படி படிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கல்வி வந்து தெருதோறும் தொடக்கப்பள்ளி இந்த மாதிரி பள்ளிகள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. பட் அந்த காலத்தினுடைய அந்த கல்வி முறை எப்படி இருந்ததுன்னா, அந்த குருகுலம் தான் இப்ப ஆசிரியருடைய வீட்டிலே போய் தங்கி படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இருந்தது இல்லைங்களா. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியும் அதோட நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் அதை கற்பிக்கக்கூடிய அந்த முறைகளும் காலங்காலமா இலக்கியங்களை சொல்லிட்டு தான் இருக்கு. அந்த வகையில அந்த காலத்துல அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டுல திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்த காலத்துல கற்பித்தல் முறையை தெரிஞ்சுக்கலாம். இப்ப டீச்சர்ஸ் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த முறையை வந்து தெரிஞ்சுக்கலாம். சென்னை புரசைவாக்கம், அதாவது சரி என்சிடி முத்தையா, சரிங்களா, உயர்நிலை பள்ளி ஆசிரியர் சங்கத்துடைய முதல் சொற்பொழிவா இருந்தது என்ன அப்படின்னு 20/7/1936 வந்து நிகழ்த்தி அதை வந்து 16/8/1936 வந்து சுதேசமித்திரன் வார இதழில் வந்து சொல்லியிருப்பாங்க. சுதேசமித்திரன் வார இதழில் வந்து அந்த கட்டுரை வெளியிட்டிருப்பாங்க. நம்ம நாட்டுல உபாத்தியாருடைய வீடுதான் பள்ளிக்கூடமாக இருந்தது. அது என்ன சார் உபாத்தியாயர், தான் அது குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்காயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உபாத்தியாருக்கு அவருக்கு இன்னொரு பேரு. கணக்கு அப்படிங்கிறது நூலோட பேரு, சரிங்களா. இது வந்து கணக்கு வாத்தியாரை போல, அதனாலதான் கணக்காயர் சொல்லுவாங்க. மில்டனுடைய ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தவரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. உயிரின மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார், சரிங்களா, இந்த பேர் மெயின்ல வச்சுக்கோங்க. வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார். இந்த இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல 4 வருஷம் படிச்சார். தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்துல, இதுதான் முக்கியமா கணக்கு. வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லக்கூடிய அவரும் வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞர் டாக்டர் மா ராசமாணிக்கனார் மௌனகுரு கிட்ட படிச்சிருப்பார். எங்க ராசமாணிக்கனார் பேர் எழுதிருக்குன்னா அதான் என்ன சொல்றது, மா ராசமாணிக்கனார் மௌனகுரு அப்படிங்கிறவர்கிட்ட படிச்சிருக்காரு. நற்றினை நூலோட உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்துட்டு இலவசமா படிச்சிருக்காரு. இது வந்து பின்னத்தூர் நாராயணசாமி. இவங்க திண்ணை பள்ளிக்கூடத்துல எந்த அளவுக்கு படிச்சுங்க பாருங்க. சுப்பிரமணிய பாரதியருடைய நண்பரும் அதே மாதிரி வக்கீலா வழக்கறிஞராக இருந்தவர் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் திண்ணை பள்ளிக்கூடத்திலையும், சரிங்களா. சிலப்பதிகாரத்தோட உரையாசிரியர் வேங்கரசாமி வல்லம் குருசாமி பாரதியார் திண்ணை பள்ளியிலையும், மதுரை பல்கலைக்கழக துணை மந்திரா இருந்த டாக்டர் வா சுபமாணிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்திலையும் படிச்சாங்க. இதெல்லாம் திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். இவர்கள் எல்லாம் அங்க நல்லா படிச்சு பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். மன்றங்கள், பள்ளிகள், ஊருக்கு பொதுவா ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு மேடை ஒண்ணு இருக்கும். அதை வந்து மன்றம் அப்படின்னும் அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன்றத்துக்கு இன்னொரு பேர் அம்பலம். அதுதான் ஊருக்கு இருக்கா சார், ஒரு மரத்துக்கு அடியிலையோ இல்லை ஏதோ ஒரு பாலத்துக்கு மேலேயோ உட்காந்துட்டு எல்லாம் ஒன்னா கூடி ஊர் கதை எல்லா கதையும் பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எப்படி அப்படின்னா படிச்சது டிஸ்கஸ் பண்ற இடமா அது இருந்ததுங்க, சரிங்களா. அப்ப இப்போ இருக்கதா செய்து ஒரு சில இடங்கள்ல மன்றம் அப்படிங்கிறது மரத்துக்கு அடியிலையும் வடங்களுக்கு போய் பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கத்துக்கிட்டாங்க, சரிங்களா. இப்போ பள்ளிகள், இது நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல வரக்கூடிய வார்த்தைகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல நீங்க எந்த ஒரு சந்தேகம். வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடங்கக்கூடிய அந்த இடம். வித்யாபியாசம் ஆயாசம் இல்ல, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, கல்வி சொல்லக்கூடிய பயிற்சி. உபாத்தியாயர் ஆசிரியர். அக்ஷராபியாசம் இது யாருங்க, எழுத்து பயிற்சி அக்ஷராபியாசம். கீழ்வாயில் இலக்கம், இது என்ன சொல்றது, பின்ன எண்ணினுடைய கீழ்த்தொகை. பின்னங்கள் இருக்குங்களா, அதனுடைய பின்ன கீழ் தொகை. மேல்வாயிலக்கம் பின்னையினுடைய மேல் தொகை. குழிமாற்று, இந்த வார்த்தைக்கு என்ன, பெருக்கல் வாய்ப்பாடு, குழிமாற்று. சீதாலபத்திரம் தாளை மடல், சீதால. நவத்வீபம் வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர். இந்த வரிசையில் இதெல்லாம் எங்க சார் இங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர் கொண்டு வந்து இதுல நுழைச்சுட்டதுனால இந்த பேரெல்லாம் பாக்குறப்ப இதுவும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வித்யா ரம்பம், சரிங்களா. வித்யா ரம்பம் டீச்சர்ஸ் நாமெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பட்டங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். நாமெல்லாம்னு சொல்லிட்டேன், சரிங்களா. முதல்ல 5 வயசுல கொண்டு போயிட்டு வித்யாபியாசம் செய்யறப்போ தாய் தந்தையர் பிள்ளைகளுடைய ஆசிரியர்களுடைய அடைக்கலமா கொடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் வாத்தியார்கிட்ட போய் இந்தா வச்சுக்கலாம், என் பிள்ளை வந்து நல்லா சொல்லி கொடுத்து ஒரு பெரிய பண்பாளானதாக என்ன சொல்றது பெரிய அழகாக கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல வைக்கிற காலம் ஒரு பெரிய விசேஷ நாளாக கொண்டாடினாங்க. ஏட்டு மேல, ஏட்டு அப்படின்னா அந்த பேப்பர், அப்பல பேப்பர் தான், அந்த ஏடு அப்படிங்கிறது பனை ஓலையாளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏட்டின் மேல மஞ்சள் பூசி
என்ன சொல்றது பையன்கிட்ட வந்து கொடுத்து வாசிக்க செய்வாங்க. சரிங்களா? உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லி கொடுப்பார். நெடுங்கணக்கு லென்த்தா போயிட்டு இருக்கக்கூடிய கணக்கு. ஒருவேளை அல்ஜிப்ரால அந்த பெருக்கல் வாய்ப்பாடு இருக்குமோ, சம்திங் இருக்கலாம் இல்லைங்களா? அதை அப்படியே மாணவர் ஃபாலோ பண்ணி சொல்லுவான். சரிங்களா? உபாத்தியாயர் ஒண்ணு சொல்ல மாணாக்கர் எல்லாரும் அதை திரும்ப சொல்றத முறை வைப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. முறை வைப்ப அப்படின்ற வார்த்தையாக சொல்லலாம். உபாத்தியாயருக்கு பிரதியா சில சமயங்களை பார்த்தீங்கன்னா சட்டாம்பிள்ளை முறை வைக்கிறதும் உண்டு. சட்டாம்பிள்ளை முறை அப்படின்னா அந்த வாத்தியார் இல்லைன்னா சப்ஸ்டியூட் இன்னொரு வாத்தியார் போயிட்டு இருந்தா சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அவர் முறை வைக்கிறது. அந்த முறை வைக்கிறதுன்னா சொல்லி கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எது கிடையாது. அடுத்து மையாடல் அப்படின்ற பேர் நம்ம கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா சுவடிகள்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் நல்லா தெரியறதுக்காக சுவடியில வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி சாறு அல்லது ஓமத்தை இலை சாறு, பாருங்க மாவிளை கறி, தர்ப்பை பறி, இதெல்லாம் கூட்டி செஞ்ச ஒரு என்னது ஒன்னா சேர்த்து செஞ்ச அதுல வரக்கூடிய ஒரு மை அதுல தடவாங்க. அப்பதான் அது வந்து கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மையாடல், அந்த மை அப்படிங்கிறது அதுக்காக தான் சொல்றது. தமிழ் விடுத்தது ஒரு பாடல் சொல்றேன். இதுல பாருங்க, மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குறதுனால அக்ஷா பிரியரசர் வந்து என்ன சொல்லுவாங்க, மையாடல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தோர் கலைகள் அப்படின்னு சிந்தாமணி வார்த்தைகள் சொல்லியிருக்கோம். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் தமிழ் விடுத்துவது, இது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள். சரிங்களா? பிள்ளைகள் முதல்ல மணல்ல எழுதி பழகுவாங்க. அதனால அவங்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நல்லாவும் அமைஞ்சது. இப்ப மட்டும் எங்களுக்கு எழுத்துக்கள் வரிசை இல்லையா சார்? ரெட்டர் நாலு நிறைய எழுதி தானே இருக்கும். ஓகே, நல்லா வந்தா சரி. உபாத்தியாயர் முதல்ல தரையில எழுதுவார். அதுக்கு மேல பிள்ளைகள் வந்து அது மேலேயே விளம்புவாங்க. அப்புறம் தாமே எழுதி பழகுவாங்க. சரிங்களா? இப்ப இதுல இன்னொன்னு என்ன சொல்றோம், இந்த கையெழுத்துக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் நம்ம கொடுத்துப்பாங்க. என்னன்னா, கொம்பு சிலி கோணாமல் கொண்ட வந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு அப்படிங்கிறது ஒரு பழைய வெண்பாவனுடைய பாடல். சரிங்களா? எழுத்துக்கள் ஒன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்துல எழுதிட்டு வந்தாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த எழுத்தினுடைய வடிவத்துக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா? புள்ளி, கால், கொம்பு, விலங்கு, இது எல்லாம் பாத்தீங்கன்னா வரி எழுத்துடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். மனன பயிற்சி, இது என்ன சார் மனன பயிற்சி? மனப்பாட பயிற்சி தான், வேற எதுவும் கிடையாது. அந்த காலத்து பாடமுறைக்கு இந்த காலத்து பாடமுறைக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமா இருக்கும், மனப்பாடமா இருக்கும். தமிழ்ல நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம் இல்லைங்களா, இந்த நீதி நூல்கள் இது எல்லாமே மனப்பாடமா இருக்கும். கடிதத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழ்வாயிலக்கம், அந்த பின்னத்துடைய கீழே மேல்வாயிலக்கம், குளிமாட்டு, பெருக்கல், இதெல்லாமே பல வகை வாய்ப்பாடுகள் மூலமா இருக்கும். சரிங்களா? சிறுவர்கள் படிக்கக்கூடிய இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் அப்படின்ற அந்த அகராதி வரிசையில அமைஞ்ச அவங்களுடைய அந்த இதுல பாத்தீங்கன்னா அகராதி வரிசையில் இருக்கும். அவங்களுடைய ஞாபகத்துல இருக்கிறதுக்காக அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே அந்தாதி முறைகளை வச்சு கூட எதுகை மோனைகளை வந்துட்டு கொண்டு செய்யுள் வந்து என்னது எதுகை மோதனைகளை வச்சு செய்யுள்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கான சில ட்ரிக்ஸ் தான். கற்பிக்கப்பட்ட நூல்கள், அதை சொல்லிக் கொடுத்த அந்த நூல்கள், கதை பாடல்கள், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நூல்களை பத்தி சொல்லுது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீதி நூல்கள், அதாவது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இந்த மாதிரி நீதி நூல்கள். நிகண்டுகளை மனப்பாடம் செய்யக்கூடிய மாணவனுக்கு மதிப்பு இருந்தது. நிகண்டு அப்படின்னு வரும்பொழுதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிகண்டுகளை மனப்பாடம் செய்யறவனுக்கு வந்து நல்ல வேல்யூ, மதிப்பு இருந்தது. வியாபாரம் செய்யறதுக்கும் கோவில்கள்ல வேலை செய்யறதுக்கும் தகுந்த மாதிரி கணித முறை கட்டாயமே சொல்லுவாங்க. அந்த கணக்கு வந்து அந்த இந்த மாதிரி கண்டன் இந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுல பாடல்கள், கதை பாடல்கள் மூலமாக நம்ம படிச்சிருப்போம். கணித முறை அப்படின்னு சொல்லியிருப்போம். கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குடிமாற்று, நெல் இலக்கம், இந்த மாதிரி வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்யணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக பிரபாவதி சுவடி அப்படிங்கிற புத்தகமும் இருந்துச்சு. பிரபாவதி சுவடி. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம் சுவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இளம் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உபாத்தியார் வந்துட்டு ஓலைய நல்லா வாரி ஒழுங்கா நறுக்கி தொலை போட்டு கயிறு கோத்து தருவார். தாப்பா உன் புக்கு வச்சுக்கோ அப்படின்னு, இன்னைக்கெல்லாம் டேப் வச்சுக்கோ. சரிங்களா? பணம் ஏடு, சீதாளபத்திரம், இதுகள் எழுதுறது வழக்கம். மேல சட்டமா என்ன சொல்றது, அதுக்கு மேல அது சேஃபா வைக்கிறதுக்காக, அந்த ஓலைச்சுவடிகளை சேஃபா வைக்கிறதுக்காக சட்டமா பணமட்டையோட காம்பு இருக்கு பாருங்க, அதை நறுக்கி கோப்பாங்க. கோத்துட்டு மர சட்டங்களை வந்து அமைப்பாங்க. செப்பு தகட்டாலே அந்த கட்டை செஞ்சு கோப்பாங்க தான். இந்த சட்டங்களுக்கு மேல பெயிண்ட், அந்த மையினால செய்யப்பட்ட சில சித்திரங்கள், சில ஓவியங்களை வளைஞ்சு எழுதுறதும் உண்டு அந்த கட்டைகள் மேல. சரிங்களா? இந்த இதுல ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இரட்டை துளைகள் இருக்கக்கூடிய ஏடுகள்ல ஒரு துளையில செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சி செருகி விட்டுருவாங்க. சரிங்களா? இரட்டை துளைகள் இருக்குது. அதுக்கு நாரசம் அப்படின்னு பேர். நாரசம் அப்படின்ற வார்த்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, எப்பவுமே இந்த இடத்துல இருப்பாங்க. நாரசம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. சரிங்களா? சுவடிய கோக்குற கைத்தோட ஒரு தலைப்பை தடையா பனையோடைய ஈர்க்கோடு கிளிமூக்கு மாதிரி கத்திச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு கிளிமூக்கு
அப்படின்னு பேர், கிளிமூக்கு, இந்த பேர் அதுக்காக கொண்டது. இப்ப அச்சு புத்தகங்களுடைய அளவுல எந்த அளவுக்கு வேறுபாடுகள் இருக்கோ அதே அளவுக்கு பனையோலை சுவடிகளையும் வேறுபாடுகள் இருக்கும். சின்னது இருக்கும், பெருசு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். சரி, எழுத்தாணி. இதென்ன எழுத்தாணி பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு போறோம்? எழுதக்கூடிய பேனா தான். சார் இங்குத்து எழுதுவாங்களா? இல்ல, ஆணிதான். ஓலையில எழுதுறதுக்கு உண்டான எழுத்தாணியில பல பேதங்கள் இருக்கு. எழுத்தாணிய ஊசி அப்படின்னும், மடக்கெழுத்தாணி அப்படின்னும், சரிங்களா, வார எழுத்தாணி, குண்டெழுத்தாணி அப்படின்ற பல வகைகள் இருக்கு. குண்டெழுத்தாணி அப்படின்னு ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்தி இருக்கு. இந்த மாதிரி பேனா இருக்குன்னு ஒரு பக்கம் கத்தி இருக்கு, ஒரு பக்கம் இந்த பக்கம் கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் எழுதுற மாதிரி இருக்கும். சோ ஒரு பக்கம் வாரத்துக்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுறதுக்கும் எழுத்தாணியும் இருக்கிறது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேனா கத்தி அப்படின்னு பேர் இருக்கு. ஒரு பக்கத்துல 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் இருக்கிறத மடக்கெழுத்தாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு அந்த பேர் வச்சுக்கோங்க. அடுத்து ஏடெழுத்தும் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏடெழுத்து வழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ரொம்ப நுண்ணிய எழுத்துக்களா இருக்கிறத 30 வரி வரைக்கும் எழுதக்கூடிய அந்த மெல்லிய எழுத்தாணிகள் இருந்துச்சு, சின்னதா. நாம் இந்த காலத்துல காகிதத்தில் எழுதுறோம் இல்லைங்களா, அதே வேகத்திலேயே ஏட்லயும் எழுதின காலகட்டமும் உண்டு. அந்த அளவுக்கு வேகமும் எழுதிருப்பாங்க. மாணவர்கள் எழுதுற பழக்கம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களை தனித்தனியா ஏடுகள்ல தாம் மேல எழுதி என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி எழுதி சொல்லுவாங்களாம். அதனால பிராக்டிஸ் ஆகும் அப்படிங்கிற. இதுக்கு பேரு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சட்டம். அதுக்கு இதுதான் பேரு. சுவடிகளை வைக்கிறதுக்கும் எடுத்துட்டு போறதுக்கும் உபயோகப்படக்கூடிய அந்த கருவிக்கு பேரு தூக்கு. சரிங்களா, தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். தூக்கு அப்படின்னு பேரு. அதை அசை அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்து பாருங்க, மதுரை காஞ்சி வாதம் புரிதல் பத்தி சொல்றேன். என்ன அப்படின்னா வாதம் புரியுது. இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட வாதம், நான் இந்த அளவுக்கு தெரியும், இந்த நான் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வாதம் புரியுது. மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்கேன். அதாவது மிக சிறந்த நூற்பயிற்சி இருக்கிறவங்க அரசவையில வாதம் புரிஞ்சு தம் கல்வி திறமைய நிலைநாட்டுவாங்க. அதனால அவங்க கொடி கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சிறப்பு வந்து மதுரை காஞ்சியில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நன்னூல்கள் கூட பாத்தீங்கன்னா வினாதல் வினையவை விடுத்தல் என்றவை கடனா கொலினே மடநெனி இகக்கும் அப்படின்னு அந்த நன்னூல்லையும் சொல்லியிருப்பாங்க. சோ விவாதத்தை பத்தி சொல்றது. பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல வர்றவனை வந்து வேத்தன் அப்படின்னு ஒரு பேருண்டு. வேத்தன் அப்படின்னா வேந்தன் வச்சுக்காதீங்க, வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்ற ஸ்டூடெண்ட் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும், மற்றவங்களோட ஒரு தனி பெருமை உடையவன் அப்படிங்கிறது அவருடைய பொருள். பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டுடைய நிலையில இருந்துச்சு. மணல்ல தான் முதல்ல எழுதி பழகுவாங்க. பனை ஏடுதான் புத்தகம், எழுத்தாணி தான் பேனா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம ஊவேசா ஐயா அவர்கள். ஊவேசா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். திருக்குறள்ல கூட பாருங்க, ஒருத்தர் சாகர வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குறள்ல என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் துணையும், அதாவது எப்பவுமே இந்த மாதிரி வரிகள் இங்க இருக்கு பாருங்க, இங்க இருந்துதான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. நாம உடனே என்ன பண்ணிடுறோம், திருக்குறள் ஒட்டு மொத்தமா படிச்சு வச்சிடறோம். சோ அது வந்து படிக்கிறதுங்கிறத விட இது செலக்டிவா இந்த இடத்துல வந்து கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம இதை படிச்சோம். தொல்காப்பியத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பிறவற்றிலும் வேற்று நாட்டு சென்று தம்முடைய கல்வியை சொல்லி கொடுத்தும். இதை வந்து ஒரு பாடல் வரிகளாவே கொடுத்திருப்பாங்க. ஓதர் பிரிவுல சொன்னப்பட்ட ஒரு தகவல். அதாவது வேற ஒரு நாடுகள்ல போயிட்டு தன்னுடைய வாதம் மூலமாக ஜெயிச்சுட்டு வரணும், அது வரைக்கும் தலைவியை தலைவன் பிரிந்து சென்று அந்த பிரிகிற காலத்தை வந்து இந்த ஓதர் பிரிவு சொல்லப்பட்டிருக்கு இதுல தொல்காப்பியத்துல. சரிங்களா, இதுக்கு 3 வருஷ காலம் அப்படின்னு அந்த நூலே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க. அடுத்து நவத் தீபம். ஏற்கனவே நம்ம அந்த வங்காளத்துல ஒரு ஊர் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, அப்படிங்கிற இடங்கள்ல இருந்தும் அந்த ஏரியாவில இருந்தும் படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு அந்த பண்டிதர்கள் பல பேர் வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு தகவலை நம்ம சொல்லப்படுது. சரி, என்ன ப்ரூஃப் அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்த அந்த ஆகம சாஸ்திர பண்டிதர்னு சொல்லப்படக்கூடிய சர்வசிவ பண்டிதர் அப்படின்னு சொல்லப்படுறவர் கிட்ட பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு நிறைய அந்நிய தேசத்து மாணவர்கள் வந்து படிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற செய்திகளை அதில் நம்ம பார்க்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா முதல் ராஜராஜ சோழனுடைய காலத்துல தஞ்சையில பொறிக்கப்பட்ட அந்த சாசனம் அதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல ராஜராஜ சோழன் பத்தி அதுல கொடுத்துருப்பாங்க. திருவாரூரை மடம், தருமபுரம் மடம், இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாவும் வடமொழி கல்லூரியாவும் சமஸ்கிருத கல்லூரியாவும் இருந்துட்டு வந்துச்சு இந்த 2 ஏரியாவும். இப்படியே பாலர்கள், அதாவது குழந்தைகளுக்குரிய பள்ளிக்கூடங்கள்ல இருந்தும் கிழவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கான அந்த கல்வி கத்துக்கிற பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத தமிழ் சங்கம் ஒண்ணு சொல்லப்படுறதாகவும் செய்திகள் இருக்கு. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட போர்ஷன் நமக்கு இன்றைய கிளாஸஸ்க்கு வந்து நம்ம பக்கம் வந்துட்டோம். ஊவேசாவை பத்தி ஒரு சில தகவல்கள் நமக்கு புக்ல கொடுத்துருக்கு, நம்ம பாத்துக்கலாம். தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லப்படுறவர் நம்ம ஊவேசா தான். அவரு தெரியும். இவருக்கு என்ன ஸ்பெஷல், அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்ல பாத்தீங்கன்னா அந்த முற்றுப்புள்ளி, இந்த கொம்பு, இந்த மாதிரி எழுத்துக்கள்
அதுலதான் இருக்காது. அதை நம்ம அந்த ஒரு வார்த்தையுடைய பொருள் நமக்கு தெரியணும் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையும் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையும் வச்சுதான் நம்ம அந்த பொருள் கொள்ள முடியும். அது எவ்வளவு ரிஸ்கான விஷயம். இப்ப நார்மலாவே தமிழ் கொடுத்து படிக்க சொன்னாலே கொஞ்சம் எல்லாம் தடுமாட்டமா இருக்கும். இப்ப இதுல வேற ஓலைச்சுவடியில் இருக்கிற மாதிரியே இருக்கிற தமிழ்களை படிக்கணும், அது சிரமமான காரியம் இல்லையா? சோ ஊவேசா ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முன்பின் இருக்கும் வார்த்தைகளை வைத்து பொருள் கொண்டு நமக்கு எல்லா நூல்களையும் பதிப்பிச்சு கொடுத்தாரு. இன்றைய தமிழ்ல நம்ம படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் பதிப்பிச்சு கொடுத்துருப்பாரு. அவர் பதிப்பிச்சு கொடுக்கல அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய வார்த்தைகள்ல கண்டிப்பா நமக்கு புரியும். இப்ப கொடுக்குறப்பயே அது நமக்கு புரியுறது இல்ல. அப்ப இன்னும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ அதனால அந்த பணியை செஞ்சவர் நம்ம ஊவேசா சாமிநாத ஐயர் அவர் தான். சரி, இவருக்கு பல பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டங்கள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாம் கேட்கறது. மகா மகோபாத்தியாய, மகா மகோ பாத்தியாய அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த வார்த்தை வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, டக்குன்னு வாய் வர ஒரு 4-5 டைம் சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திராவிட வித்யாபூஷணம் இது அவருக்கு சிறப்பு. தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட சில பட்டங்கள். ஓகேங்களா? 1932 அவருக்கு சென்னை பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் நமது ஊவேசா ஐயர். ஓகே, சாமிநாத ஐயர். ரைட், இன்றைய போர்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு எப்படி எக்ஸாம்பிள் நம்ம டோட்டல் போர்ஷனையும் நம்ம முடிச்சோம். யூனிட் வைஸா நம்ம ஆல் சப்ஜெக்ட் கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோஸ் தேங்க்யூ.